அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, உறவுகளே, சகோதரிகளே, இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அல் இல்ஹா அலல்லாஹி பி கௌலி யா ரப் யா ரப் வஹுவ அஅலமு மா யுத்லபு பிஹி இஜாபத்து துஆ. அதாவது, ஒரு மனிதன் இறைவனிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது யாரப்பு யாரப் என்ற வார்த்தையை அடிக்கடி அவர் முறிந்தால், அதாவது என்னுடைய இறைவா இறைவா, அல்லாஹ்வே அல்லாஹ்வே, யாரப்பே யாரப்பே, அதாவது யாரப்புன்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ யாரப் என்னுடைய இறைவனே என்ற வார்த்தையை, யாரப் என்ற வார்த்தையை யார் அடிக்கடி மொழிந்து துஆ கேட்குகின்றாரோ, பிரார்த்தனையை இறைவனிடம் கேட்குகின்றாரோ, கையேந்துகின்றாரோ, அது அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு அடையாளம் என்று இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த வார்த்தை ஆக சங்கையான, ஆக மகத்துவமான ஒரு வார்த்தை தான் யா ரப் யா ரப், என்னுடைய இறைவா இறைவா என்ற வார்த்தை. சகோதரர்களே, நாங்கள் எதையாவது இறைவனிடம் கேட்கும் பொழுது அது எங்களுடைய பொருளாதார பிரச்சனை, எங்களுடைய குடும்ப பிரச்சனை, எங்களுடைய தொழில் பிரச்சனை, எங்களுடைய நோய்வாய்ப்பட்ட பிரச்சனைகள், சாப்பாட்டு பிரச்சனைகள், கல்வி பிரச்சனைகள், ஏதாவது முன்னேற்ற பிரச்சனைகள், என்ன விஷயமாக இருக்கலாம். சாதாரணமான ஒரு தலைவலியாக இருந்தால், ஒரு தலைவலி ஒருத்தருக்கு அதுவாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன நோயாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதன் இறைவனிடம் கேட்கும் பொழுது அவன் இறைவனிடத்தில் கெஞ்சி கேட்க வேண்டும். அல் இல்ஹா அலல்லாஹ், அல்லாஹ்விடம் கெஞ்சி கேட்க வேண்டும். எப்படி யா ரப் யா ரப் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் கெஞ்சி கேட்கும் பொழுது, கெஞ்சி பணிந்து சின்ன புள்ள மாதிரி அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுதோ அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவான். ஒரு குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கும் பொழுது நிதாஅன் ஹஃபியா, ரகசியமாக, கெஞ்சி பணிவாக, மிருதுவாக, மெதுவாக, இறைவனிடம் நெருக்கமாக யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு கேட்பார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்களும் இறைவனிடம் அப்படி யா ரப் யா ரப், இறைவா இறைவா என்ற வசனத்தை பயன்படுத்தி துஆ பிரார்த்தனை கேட்போம். அல்லாஹ் எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ், நிச்சயம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.